வணக்கம் நேயர்களே. நவராத்திரி விழா கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. நவராத்திரி என்ற உடனேயே கோலாகலம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி, பண்டிகைகள், எல்லோரும் ஒன்றாக இருந்து அந்த பண்டிகையை கொண்டாடுவது என்பதெல்லாம் எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். நவராத்திரிகள் என்று கணக்கு பார்க்கும்போது ஆண்டுக்கு 4 நவராத்திரிகள் என்று சாஸ்திரங்கள் அடையாளம் காட்டுகின்றன. 4 நவராத்திரிகளா? இவையெல்லாம் என்னென்ன என்று கேட்கிறீர்களா? வசந்த நவராத்திரி என்று ஒன்று. சித்திரை மாதத்தினுடைய வளர்பிறை பிரதமை நாளில் தொடங்கி வளர்பிறை நவமி வரைக்கும் இருக்கிற நவராத்திரி. இது நவமியான ஸ்ரீராம நவமி நாளில் நிறைவடையும். இதைத்தான் வசந்த நவராத்திரி என்று கொண்டாடுவார்கள். அடுத்தது ஆஷாட மாதம், அதாவது ஆடி மாதத்தினுடைய வளர்பிறை பிரதமை முதல் வளர்பிறை நவமி வரைக்கும் கொண்டாடப்படுகிற நவராத்திரி. இதனை காயத்ரி நவராத்திரி என்றோ சாகம்பரி நவராத்திரி என்றோ கொண்டாடுவார்கள். அடுத்தது இதோ இப்போது வந்து கொண்டே இருக்கிறதே, புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் வருகிற நவராத்திரி. இதனை ஆஸ்வின நவராத்திரி, அதாவது ஐப்பசி நவராத்திரி என்றும், ஷரண் நவராத்திரி, சாரதா நவராத்திரி என்றும் கொண்டாடுவார்கள். சாந்திரமான கணக்குப்படி ஐப்பசி மாதத்தினுடைய வளர்பிறை பிரதமை முதல் வளர்பிறை நவமி வரைக்கும் இது கொண்டாடப்படுகிறது. இதற்கு அடுத்ததாக இன்னொரு நவராத்திரி உண்டு. அதுதான் மாக நவராத்திரி. மாக என்கிற மாசி மாதத்தினுடைய வளர்பிறை பிரதமை முதல் வளர்பிறை நவமி வரைக்கும் கொண்டாடப்படுவது. இப்படி 4 நவராத்திரிகளை பழைய கணக்குகள் நமக்கு அடையாளம் காட்டினாலும் கூட இன்றைக்கு வழக்கத்திலே இருப்பது வசந்த நவராத்திரியும் சாரதா நவராத்திரியும் தான். ஆஷாட நவராத்திரி என்பதும் மாக நவராத்திரி என்பதும் எங்கேயோ ஓரிரு இடங்களில் மிகுதியும் அதிலே ஈடுபட்டவர்கள் அனுசரிக்கலாம். மற்றபடிக்கு பொதுவான வழக்கத்தில் அவை இல்லை. எனவே அவற்றை குப்த நவராத்திரிகள் என்று கூறுவது வழக்கம். குப்த என்றால் மறைவான என்று பொருள். மறைந்து போய்விட்ட நவராத்திரிகள் என்று வைத்துக்கொள்ளலாம். வசந்த நவராத்திரி என்கிற சித்திரை மாதத்து நவராத்திரியை திருக்கோயில்களில் கொண்டாடுகிறார்கள். இல்லங்களில் என்று பார்த்தால் எல்லோரும் கொண்டாடுகிற, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிற நவராத்திரியாக இருப்பது சரத்காலத்து ஷரண் நவராத்திரி தான். இந்த நவராத்திரிக்கு ஷரண் நவராத்திரி என்பதற்கு 2 காரணங்கள் உண்டு. இது சரத்காலம், அதாவது மழைக்காலம் முடிந்து கூதிர்காலம் தொடங்கிவிட்டது என்று பொருள். வர்ஷ ருத்து முடிந்து ஷரத் ருத்து தொடங்கிவிட்டது. இந்த ஷரத் ருத்து காலத்தில் ஆங்காங்கே சற்றே மழை இருந்தாலும் கூட மேகமூட்டம் இல்லாமல் வானம் தெளிவாக இருக்கும். கார்காலம் என்கிற மாரிக்காலத்தில், மழைக்காலத்தில் கருமேகங்கள் வானத்தை வட்டமிட்டிருக்கும். எங்கே பார்த்தாலும் ஒரு மூட்டம், ஒரு வகையில் இருள் சூழ்ந்திருப்பது போல தோன்றும். ஆனால் சரத்காலத்தில் வானம் தெளிவாக இருக்கும், லேசாக மழையும் இருக்கும். அதே சமயத்தில் அவ்வப்போது தெளிவாக மழை இல்லாமல் சூரியனுடைய மென்மையான வெப்பமும் கிடைக்கும். எனவே எல்லா வகையிலேயும் வானிலை மிகவும் நன்றாக அமைந்திருக்கும். இப்படிப்பட்ட காலத்தில்தான் இந்த ஷரண் நவராத்திரி வருகிறது. சரத்காலத்தில் வருவது என்பதனால் இதை ஷரண் நவராத்திரி என்று அழைக்கிறோம். ஷரண் நவராத்திரி
என்பதை சற்றே விரித்து சாரதா நவராத்திரி என்றும் சொல்கிற வழக்கம் உண்டு. அதற்கு என்ன காரணம்? மற்ற நவராத்திரிகளில் பொதுவாக அம்பிகையை கொண்டாடுகிறோம். அம்பிகை 3 நிலைகளில் இருக்கிறாள் என்று நமக்கு தெரியும். தைரியத்தை, துணிவை தரக்கூடிய நிலையில் துர்க்கையாக இருக்கிறாள். பார்வதியாக, மலை மகளாக போற்றப்படுகிறாள். செல்வத்தை கொடுக்கிற நிலையில் லக்ஷ்மியாக, அலைமகளாக இவளே வணங்கப்படுகிறாள். கல்வியை தருபவள் என்கிற கணக்கில் கலைவாணியாக, கலைமகளாக, சரஸ்வதி தேவியாக அம்பிகையை கொண்டாடுகிற வழக்கம் மற்ற நவராத்திரிகளில் இல்லை, இந்த சரண் நவராத்திரியில்தான் இருக்கிறது. வசந்த நவராத்திரியில் அம்பிகை கொண்டாடப்படுகிறாள். ஆனால் தனியாக சரஸ்வதி வணக்கம் என்கிற வழக்கம் இல்லை. ஆஷாட நவராத்திரியிலேயும் மாக நவராத்திரியிலேயும் சாகம்பரி என்றும், காயத்ரி என்றும், பவானி என்றும் பல்வேறு விதமாக அந்த அம்பிகை வணங்கப்பட்டாலும் கூட கலைவாணியாக அவளை வணங்குவது வழக்கமில்லை. ஆனால் 9 நாட்களில் 3 நாட்களை சரஸ்வதிக்காக தனியாக வைத்து எங்களுடைய கலைகளையும் அறிவையும் ஞானத்தையும் நீதான் அம்மா விருத்தி செய்து எங்களை நல்ல நிலைக்கு உயர்த்த வேண்டும் என்று கேட்பது இந்த சரண் நவராத்திரி காலத்தில்தான். ஆகவேதான் சரஸ்வதியை வணங்குகிற விழா என்பதை அடையாளம் காட்டுவதற்காக இதை சாரதா நவராத்திரி என்று அழைக்கிறோம். சாரதை என்கிற பெயர் சரஸ்வதி தேவியை குறிக்கிறது. இந்த 9 நாட்கள் விழாவில் மலைமகளை, அலைமகளை, கலைமகளை வணங்குகிற வழக்கம் தென்னிந்தியாவின், குறிப்பாக தமிழ் மண்ணின் வழக்கம். இதே காலகட்டத்தில் அம்பிகையை பல்வேறு வகைகளில் வணங்குகிற வழக்கமும் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் காணப்படுகிறது. சொல்லப்போனால் சரண் நவராத்திரி காலத்தில் அம்பிகையை வழிபடுவது என்பது மிகப்பெரிய தத்துவம் ஒன்றின் அடையாளம். இந்த உயிர், ஜீவன் என்று அழைக்கிறோமே, இந்த உயிர் முழுமை பெற்ற நிலை அல்லது அமைதியான சாந்தமான நிலையில் இருக்கும் தன்மை என்று சொன்னால் அதற்கு சிவஸ்திதி என்று பெயர். எந்தவிதமான சலனமும் இல்லாமல் மகிழ்ச்சியிலேயே மூழ்கி அந்த பரம்பொருளையே நினைத்து பரம்பொருள் களிப்பிலே தன்னையே ஆழ்த்திக் கொள்கிற நிலைதான் சிவஸ்திதி. இது உன்னதமான நிலை. இந்த உன்னதமான நிலையை இந்த ஜீவன் அடைவதற்கான பயணம்தான் நவராத்திரி என்று சொல்லலாம். இது என்ன காலம்? தட்சிணாயனம் இல்லையா? தட்சிணம் என்றால் தெற்கு என்று ஒரு பொருள். தட்சிணம் என்றால் அர்ப்பணம், காணிக்கை என்று இன்னொரு பொருள். தட்சிணை கொடுப்பது என்று சொல்கிறோம் இல்லையா? இந்த தட்சிணாயனத்தையே நம்முடைய அர்ப்பணப்பாதையாக வைத்து நம்மையே தெய்வத்தின் காலடியில் அர்ப்பணம் செய்து சிவஸ்திதியை அடைவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வதுதான் நவராத்திரி வழிபாடு, நவராத்திரி வணக்கம். நவராத்திரி கோலாகலமாக தொடங்கி இருக்கிறது. வாருங்கள், ஒவ்வொரு நாளும் அம்பிகையை வெவ்வேறு ரூபங்களில் வழிபட்டு அவளுடைய அருளை நாமும் பெறலாம்.